என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவரே தான் தொடர்ந்து இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது. நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கிறேன், 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்கார், பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். அவரும் இருக்கணும் தொடர்ந்து. உங்க 2 பேர் இருந்தால் போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. மக்கள் சந்தோஷமா இருக்காங்கிறத இவர் சொல்லக்கூடாதுங்க, மக்கள் சொல்லணும், இல்ல வேற கட்சிக்காரங்க சொல்லணும். வாரத்துக்கு ஒரு கற்பழிப்பு, வாரத்துக்கு ஒரு பாலியல் தொல்லை நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தியான அறிக்கையோ ஒரு இதுவோ சொல்லவே கிடையாது. ஆட்சியில என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துக்கிட்டு 2026 நாங்க வந்துருவோம் அப்படின்னா அது கனவு தான். ஆனா நிச்சயமா அண்ணாமலைஜியும் ஆர்.என். ரவியும் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இவர் அடுத்த 26 வரவே முடியாது. ஒரு பக்கம் மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்கிறது இவருக்கு தெரியாமலே இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியாமலேயே இவரு ஆட்சி நடத்திட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. அதனால உண்மையிலே பாத்தீங்கன்னா 2026 ஒரு பெரிய மாறுதல் வரப்போகுது. அதுக்கு கூட்டணியும் பலமா இருந்ததுன்னா நிச்சயமா திமுகங்கிறது இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏன்னா இவங்க ஆன்மீகத்துல கையை வைக்கிறாங்க, இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. சத்தியமா அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க காணாம போயிடுவாங்க. திமுகங்கிற ஒரு கட்சி காணாம போயிடும். அதான் உண்மை, மறைக்க முடியாத உண்மை. அண்ணாமலை சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டையே இவர் இன்னும் பாக்குறாரா படிக்கிறாராங்கிறது தெரியல. நிச்சயமா அண்ணாமலையுடைய வரவுங்கிறது பாஜகவுக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கு. அதெல்லாம் புரியாமலேயே ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு முதலமைச்சர். நிச்சயமா ஆட்சிக்கு வர முடியாது. 2026 ஆட்சிக்கு வர்றதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்குங்கிறத மக்கள் டே டு டே இதுல மக்கள் ஃபீல்டுல பாக்குறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரம், அதுக்கடுத்து வேலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை ரயில்ல இருந்து தள்ளி விட்டது. அடுத்து முந்தா நாள் பாத்தீங்கன்னா விராலிமலையில ஒரு பள்ளிக்கூடத்துல பாலியல் தொல்லை நடக்குது. டே டு டேல இவ்வளவு மட்டமான இவ்வளவு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போன நிலைமை நடந்துகிட்டு இருக்குங்கும் போது இதை பத்திய விஷயங்களை ஒரு முதலமைச்சர் நான் இந்த மாதிரி நடக்குது, இனிமே நடக்காம பாத்துக்குவேன், இதை நான் தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல, அறிக்கையும் கொடுக்கலையே. அப்ப இதெல்லாம் நடக்குதுங்கிறதே அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப டெல்லியில பாடம் கத்துக்கிட்டாரு ஒருத்தர். டெல்லியில இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறவர் இவரை விட மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு மக்கள் பாடம் புகட்டினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மக்கள் நிச்சயமா பாடம் புகட்டுவாங்க. 2026 ஒரு மாற்றம் வரும். நிச்சயமா 2026 ஒரு மாற்றம் வரும். இந்த அளவிற்கு திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா, போன பார்லிமெண்ட் தேர்தல், போன சட்டமன்ற தேர்தல், போன உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலயும் மிக அபரிதமான ஒரு ஓட்டை வாங்கினாங்க. அதுக்கு காரணம் இவங்க சொன்ன பொய்கள், நிறைய பொய்கள். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதை பாதியா கட் பண்ணி தகுதி உள்ள மகளிருக்கு 1000 கொடுப்பேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் இவங்க மக்கள்கிட்ட ஒரு உருட்டு பெரட்டை பண்ணி வந்ததுதான். அதனால இந்த தடவை தேர்தலில் மக்கள் நிச்சயமா ஒரு அதாவது விழிப்புணர்வோட ஓட்டு போடுவாங்கங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கையும் அதுதான்.